இதுக்கு தான் அப்பவே சொன்ன பேனர்ல உங்க போட்டோ போடாதீங்கன்னு. இப்ப பாரு ஒரு பையன் கிட்ட வர மாட்டேங்கிறான். எப்படி மாமா உனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் ஐடியா வருது? டேய் சும்மா இருடா, போட்டோல இவரு நல்லா தான் இருக்காரு. ஹாப்பி பர்த்டே. யோ எனக்கு இல்லையா இவருக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பால் பாண்டி. பிறந்த நாள்னு சொல்றீங்க, விருந்தெல்லாம் இல்லையா? விருந்தை விட உடல் நலம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த இலவச மருத்துவ முகாம். வாங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. முடியாது சார். யோ கால்ல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், செலவு பண்ணி பேனர்லாம் வச்சிருக்கோம், மரியாதையா உட்காரு. என்ன வம்பா போச்சு? மரியாதை உட்காருங்க. ஏத்தி மூச்சு விடுங்க. யாரை எழுத்து? சார் என்ன சார் இப்படி குடிச்சிருக்கீங்க? நீங்க விடுற மூச்சிலே எனக்கு கிக்கு ஏறிடும் போல இருக்கு. அதுதான் சார் நம்ம சரக்கு. மூக்கு கிட்ட போன உடனேயுமே கிக்கு டக்குன்னு ஏறிடும். பால் பாண்டி, இது ரொம்ப தப்பு. கரெக்ட். உங்களுக்கெல்லாம் கொடுக்காம குடிச்சது தப்பு தான். ஒரு 100 ரூபா கொடுங்க, ஓடி போய் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து குடிப்போம். விளையாடாதீங்க. நீங்க இப்படி குடிக்கிறதுனால உங்க லிவர் டேமேஜ் ஆயிருக்கு. அது கிடக்குங்க கழுத. நீங்க இப்படியே விட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து. சில டெஸ்ட் எல்லாம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதி தரேன். சீட்டை கொடுத்துட்டீங்க, மருந்து வாங்க துட்டு. இது இலவச மருத்துவ முகாம், இலவச மருந்து முகாம் இல்ல. மாத்திரை மருந்து எல்லாம் நீங்க தான் வாங்கிக்கணும். சான்ஸே இல்ல. குவார்டர் வாங்குறதுக்கே காசு இல்ல சார், இதுல மருந்து எங்க வாங்குறது? கவலைப்படாதீங்க, எங்க ஃபார்மசிக்கு போங்க, நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், அங்கே ஃப்ரீயா வாங்கிக்கோங்க. ஃப்ரீயாவா? என்ன வேணாலும் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். மறுபடி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வர்த்தா. டாக்டர் அம்மா வாழ்க, சீதாராமன் சார் வாழ்க. இது ஆகுதுல, நான் கிளம்புறேன். டேய் ப்ளீஸ் டா, இன்னும் கொஞ்ச நேரம்டா. எனக்கு கூட பசிக்குதுங்க. என்னம்மா? மேடம் இங்க 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 மேடம். என்ன வேணாலும் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கோங்க. கடையில இது எல்லாம் வச்சிருக்கீங்க, சரக்கு வைக்காம போயிட்டீங்களே. சீதாராமன் சார், many more happy returns of the day. வர்த்தா. என்ன பாரிஜாதம், ஔவையார் வச்சு கொத்திக்க பார்க்குறியா? இல்லையா? அப்போ என்ன டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறியா? அதுவும் இல்லையா? அப்புறம் என்னதான் ஆச்சு? ஐயோ தாத்தா, இந்த அயன் பாக்ஸ் எடுத்தனா முதுகு பிடிச்சிடுச்சு, பயங்கர வலி. ஓ முதுகு பிடிப்பா? நீ கவலை விடு, நம்ம கைவசம் ஒரு தைலம் இருக்குது, அத்தை கொண்டு வந்து தேய்ச்சேன்னு வச்சுக்கோ, முதுகு பிடிப்பேன், முதுகே காணாமல் போயிடும். கொஞ்சம் இரு, கொண்டு வரேன். டேய் சைடு வாங்கினா வண்டியை ஓட்டுறேன். அதுலமா இப்படி செவுத்துல ஓட்டின பள்ளி மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கேன்னு பார்த்தேன். கிண்டலா? இதுவும் ஒரு விதமான எக்ஸசைஸ்டா. இப்படி சைடு வாங்குறதா? நீ சரியில்லை. எனக்கு டியூஷனுக்கு நேரமாச்சு, வரா. நமக்கு ஒரு உதவினா செய்ய மாட்டா. டேய் கண்ணா, இங்க வா. என்ன ஆண்டி? உங்க அம்மா குனிஞ்சு நிமிந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓ அதுவா? உங்ககிட்ட மட்டும் சொல்லுங்க, வேற யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க, ரொம்ப ரகசியம். சொல்ல மாட்டேன். என்ன ரகசியம்? உடம்பு இழைக்கிறதுக்கு ஒரு புது விதமான எக்ஸசைஸ் ஒரு பெரிய யோகா மாஸ்டர் எங்க அம்மாக்கு கத்து கொடுத்துருக்காரு. அப்படியா? ஆமா,
இத பண்ணினா 20 நாள்ல நயன்தாரா மாதிரி ஒல்லியா நல்லா அவர் சொல்லியிருக்காரு. ஏய் நிஜமாவா சொல்ற? சத்தியமா. இல்லனா இது மாதிரி எங்க அம்மா வேலை மனக்கிட்ட சைடு வாங்குவாங்களா? எனக்கு டியூஷனுக்கு டைம் ஆச்சு, வரேன். அவ கத்து கொடுக்கலன்னா என்ன? ஒரு ஏக்கலைவன் மாதிரி ஏக்கலைவியா நானே பார்த்து கத்துக்க வேண்டியதுதான். ஸ்ரீநிதி என்ன பண்ற? டிஸ்டர்ப் பண்ணாத. ஸ்ரீநிதி என்னாச்சு உனக்கு? இன்னும் 20 நாள்ல நான் நயனதாரா ஆக போறேன். நயன்தாராவா? ஆமா. உன் முதல்ல விஷயத்த சொல்லு. சொல்றேன். அதாவது அப்படியா? ஆமா, விஷயம் இல்லைன்னா பாரிஜாத நேரத்தை வீணாக்குவாளா? நானும் நயன்தாரா மாதிரி ஆகணும். நானும் உன் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண போறேன். என்ன பாரிஜாதம், உனக்கு முதுகு பிடிப்புன்னு தைலத்தை கொண்டு வந்தா என்ன இத்தனை பேருக்கு முதுகு பிடிப்பு? என்னது முதுகு பிடிப்பா? ஆமா, இதே தைலத்தை இத்தனை பேருக்கு தடவணும்னா நான் ஒரு தைல கடைய வச்சா தான் முடியும். நிஜமாவே பாரிஜாதத்துக்கு முதுகு பிடிப்பா? அதுல உனக்கு என்னம்மா சந்தேகம்? இவ்வளோ நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணினா உங்க மருமகளை என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு அண்ணன் தான் சொன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதா உன்ன? ஷோர் வாங்க. எஸ் ப்ளீஸ் கம். டேய் 10 மணி வரைக்கும் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருப்பா. இன்னைக்கு நான் அதுக்குள்ள எழுந்துட்டா. எனக்கு தெரியாம நான் பொண்ணு பார்க்க போறியா என்ன? டேய் நான் பொண்ணை பார்க்க போல, என்னை பார்க்க தான் பொண்ணு இங்க வர போகுது. என்னடா நீயே காப்பி போட்டு குடிச்சிட்டியா? இப்படி விளாடுறா? டேய் அருணா, நீ கடை கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் வந்தது. சார் உங்களுக்கு லோன்ஸ் வேணுமா? பர்சனலாக லோன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மாசத்துக்கு இவ்வளோ கட்டினா போதும், இப்படி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்தாங்க. என்ன லோன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் விசாரிச்சியா? லோன்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ங்கிறத விட அந்த பேசுகிற பொண்ணோட வாய்ஸில் தான் இன்ட்ரெஸ்டா. என்னடா சொல்ற? ஆஷா போஸ்லே, ஸ்ரேயா கோஷால், சுஷீலா ஜானகி, இவங்க எல்லா வாய்ஸும் நான் தனியாக கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ எல்லாரோட வாய்ஸும் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு பக்கெட் தேன் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வாய்ஸ் மச்சான் அந்த பொண்ணுக்கு. ஹலோ, ஆர் யூ மிஸ்டர் மார்க்கஸ் டிசூசா அப்படின்னு கேட்டாலே செல்லமா ரொமான்டிக்கா நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன் மச்சான். அந்த வாய்ஸுக்கு நான் சரண்டர். ஏ மார்க்கஸ், வாய்ஸை மட்டும் வச்சு நடப்படாதடா. இப்போ கிளவிங்க வாய்ஸ் கூட ஸ்வீட்டா தானே இருக்கு. ஃபேஷியல் மாதிரி வாஷ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, பாத்துக்க. அது நான் உஷாரன் கிளியர் பண்ணிட்டேன். எப்படி? அது நான் நேரம் வந்து லோனை பத்தி சொல்லவா அப்படின்னு கேட்டா, எதுக்கு உங்களுக்கு இந்த ட்ராவல், வெயில அழையாதீங்க அப்படின்னு நான் ஒரு சின்ன பிட்டு போட்டேன். அதுக்காக ஐ எம் only 26, வெயில் மழை நோ ப்ராப்ளம், நேரம் வந்து பேசிக்கலாமா அப்படின்னு கேட்டா,
ஓகே வந்துரு, நானும் சொல்லிட்டேன். 26 வயசு, இனிமையான வாய்ஸ், வருது சூப்பர் ஃபிகரா தான் இருக்குன்னு என் பச்சு சொல்லுதுடா. சொல்லுதுல. அப்புறம் அப்படி ஒரு ஃபிகர் நம்ம வீட்டுக்கு வரப்போ நம்ம வீடு இப்படி இருக்கலாமா? அந்த ஜட்டி, பனியன், பேப்பர்ஸ் எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஓகே? ஓகேடா ஜூட். யாரை தேடுறீங்க? இல்ல, ஒரு 26 வயசு பொண்ணு வரேன்னு சொல்லிடுச்சு. அது நான் தான். டேய், என் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்காடா. என்னங்க வாங்க. இவரு என் ஹஸ்பண்ட். வணக்கம்மா. இவங்க என் பசங்க. என்னங்க வாங்க. இந்த படம் சூப்பரா என்ன பாக்குறீங்க? லோன் எவ்வளவு வேணும்னு சொல்லி எழுதுங்க. 5 நிமிஷத்துக்கு மேல என் பசங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. இனி டிவி உடைப்பாங்க, அப்புறம் இன்னும் என்னென்ன உடைப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. மண்டே உடைச்சாலும் உடைப்பாங்க. போடுறா. தேங்க்யூ மார்க்ஸ். நாங்க வந்த வேலை முடிஞ்சது மார்க்ஸ். நாங்க கிளம்புறோம். இந்த சாப்பாடு முதலாளிக்கு, இது பங்களா நாய்க்கு, இது பங்களா நாய்க்கு, இது முதலாளிக்கு, இது முதலாளிக்கு, இது பங்களா நாய்க்கு. நீலு நல்லா ஞாபகம் வச்சுக்கடா. இது முதலாளிக்கு, இது நாய்க்கு, இது நாய்க்கு, இது முதலாளிக்கு. முதலாளி நாய், நாய் முதலாளி, முதலாளி நாய். ஐயோ மறந்துட்டேனே, முதலாளிக்கு உப்பு போடணும். ஹலோ, யார் பேசுறது? தமயந்தியா? அப்படியாம்மா? எப்போ? சரி சரி, நீ உடம்ப பார்த்துக்கம்மா, நான் அப்ப பேசுறேன், வச்சுறேன். ஆமா, இப்ப இது எதுக்கு எடுத்தேன்? எதுல உப்பு போடணும்? சரி, ரெண்டுத்துலயும் போட்டு வைப்போம். நிறுத்து. நீங்களா? நீங்க தான் நேற்றுக்கு நாய்க்கும் மனிதர்களுக்கும் சத்தான உணவு சமைப்பது எப்படின்னு கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டீங்களே, இப்ப எதுக்கு வந்தீங்க? இந்த செப் ஜெகன் எதையும் அரைகுறையா விட்டுட்டு போக மாட்டான். நேற்று கிளாஸ் எடுத்தேன், இன்னைக்கு எப்படி சமைக்கிறீங்க பார்க்க வேணுமா? அதான் வந்தேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? சமையல கண்டிப்பா பண்ணுங்க. ஐயோ, இதுல எது முதலாளி, எது நாய்? இது முதலாளி. இல்ல இல்ல இல்ல, இது. ஐயோ, மிளகு போட்டீங்களா? நாய்க்கா? முதலாளிக்கு. அப்புறம் ரஸ்க்கு. முதலாளிக்கா? நாய்க்கு. சார் நீங்க வேற குழப்பாங்க சார். இதுலயே எது முதலாளி எது நாயின்னு தெரியாம நான் குழம்பு கிடக்க, நீங்க வேற. என்னது, நாய்க்கும் முதலாளிக்கும் வித்தியாசம் தெரியலையா? அது இல்ல சார், சாப்பாடு வித்தியாசம் தெரியாம குழம்பு பேருக்குன்னு சொல்றேன், நீங்க வேற. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் பார்க்கக்கூடாது, ஒரே மாதிரி தான் சமைக்கணும். ஐயோ, முதலாளிக்கு நாய் சாப்பாட்டை கொடுத்து விட்டா அதை சாப்பிட்டு என்ன கொதறி எடுத்துருவாரு. நாய் சாப்பாடு எதுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? யாரையாவது டேஸ்ட் பண்ணி வச்சா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? வேண்டானா விட்டுருங்களேன், எதுக்கு கோவப்படுறீங்க? யார டேஸ்ட் பண்ண வைக்கலாம்? நீலு, எனக்கு தலை வலிக்குது, ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ போட்டு தாங்க. டீ தானே, போட்டு தரேன். பசியில கூட தலைவலி வரும். முதல்ல நான் தரதை சாப்பிடு, அப்புறம் டீ போட்டு தரேன். என்னது அது? நீயே சாப்பிட்டு பார்த்து சொல்ல.
இந்தாப்பா சாப்பிடு, நல்லா இருக்கும். நாய் மாதிரியே பாக்குறாயா? கன்ஃபார்மா இதான் நாய் சாப்பாடு. இரு இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம். வாங்க, வந்து வண்டியில இருங்க. எங்க போகணும்? ஓ போலாமே. ரிட்டர்ன் வரணுமா? பரவாயில்ல, மீட்டர் காசு கொடுத்தா போதும். உள்ள ஏறி உட்காருங்க. ஏ மவனே, என்னடா ஆச்சு உனக்கு? சாயங்காலம் கூட நல்லா தான்டா இருந்த. பா நீ வேற, ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சு இன்னையோட 5ஆவது நாள். இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம தொழில மறந்துடும். அதனாலதான் சவாரி இல்லாட்டாலும் சவாரி இருக்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்றது வாஸ்தவம் தான்டா. ஸ்ட்ரைக் இப்ப முடியும் அப்ப முடியும் பார்த்தா இழுத்துக்கிட்டே போகுது. சவாரி போகாம கையில காசே பொருள மாட்டேங்குது. தொப்பை வேற குறைஞ்ச மாதிரி இருக்குடா. மொத்தமா போயிருமோ பயமா இருக்குடா. தலைவரே, அண்ணி 100 ரூபா வாங்கிட்டு வர சொன்னுச்சு. 100 ரூபாயா? எதுக்குடா? பிரியாணி சாப்பிடும் போல இருக்கான். அடி சரிப்பாள். நானே நொந்து போய் கிடைக்க அவளுக்கு பிரியாணி கேக்குதா? இந்த பார், ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும் ஒழுங்கா பழைய சொத்தை தின்னுட்டு கிடக்க சொல்லு. போடா. சரி. ஏய், கொஞ்சம் பார்த்து பக்குவமா சொல்றா. நைட்டு நான் தான் மிதி வாங்கணும். நல்ல காலம் பொறுக்க போகுது, நல்ல காலம் பொறுக்க போகுது, நல்ல காலம் பொறுக்க போகுது, நல்ல காலம் பொறுக்க போகுது. யோ இங்க வா. நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லி குடுகுடுப்பக்காரன் தான் சொல்லுவான். அவன் டயலாக நீ ஏன் சொல்ற? சாமி, நல்ல காலம் பொறுக்க போகுதுன்னா நல்ல காலம் பொறுக்க போகுதுன்னு சொல்ல முடியும் சாமி. யோ நல்ல காலமா? எங்களுக்கு இப்ப ரொம்ப கெட்ட காலம்யா. அப்படி சொல்லாத சாமியா. நல்ல காலத்துலயும் ஒரு கெட்ட காலம் இருக்கு, கெட்ட காலத்துலயும் ஒரு நல்ல காலம் இருக்கு. வயிற்றுல கலப்பாரா? ஏற்கனவே இன்னும் நூலா இருக்கும்யா. அப்படிதான் இருக்கும். எல்லாம் கண்ணு. கண்ணா? ஆமா, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, பச்சை கண்ணு, மஞ்ச கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, நொந்த கண்ணு, ஊர்ல இருக்கிற எல்லா கண்ணும் உங்க மேலதான் இருக்கு சாமியோ. அதான் உங்களை தொழில் சொல்லாம வாட்டி வதக்குது சாமி. ஐயோ, பயப்படாதீங்க சாமியோ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க வச்சிடுறேன். எப்படி? இப்படித்தான். இது என்னன்னு தெரியுமா? முடி. சாதாரண முடியல சாமியோய். இமயம் அல்ல, சமயம் அல்ல, கிழக்கு மல்ல, மேற்கு மல்ல, வடக்கு மலை, தெற்கு மலை, சின்ன மலை, பரங்கி மலை. கிண்டல் பண்ணாத, அப்புறம் சாமி குத்தமாயிடும், ரத்தம் கக்கிசாவ. யோ முதல்ல குடுகுடுப்புக்கார மாதிரி பேசுன, இப்ப மோடி மஸ்தா மாதிரி பேசுற. குறுக்கே பேசாத. நான் சொன்ன மலைகள்ல காட்டுல சுத்துற யானைகளோட முடி. எல்லா யானைங்களுக்கும் சேர்த்து இத்தனை முடிதானா? சாமியோ, வெட்டடி சாமியோ. அர்ஜுன் சும்மாறா. நீங்க சொல்லுங்க சாமி. இத கையில கட்டினீங்கன்னா ஒரே நாள்ல உங்களோட கஷ்டம்லாம் தீந்துரும் சாமி. அப்புறம் கோடீஸ்வரன் தான் சாமி. நிஜமாவா? ஆமா, பக்கத்து தெருவுல பெரிய மால் வச்சிருக்காரு அழகர் சாமி. யோ அவர் பேரு அழகர் சாமி. அதத்தான் சாமி நானும் சொன்ன, அழகர் சாமி. சரி நீ மேல சொல்லு. சாமி, அவரு 5க்கும் 10க்கும் அல்லாடிட்டு இருந்தாரு. இதே மாதிரி யானை முடிய கையில கட்ட சொன்னா இப்போ கோடியில புரள்றாரு. அப்படியா? அப்ப ஆளுக்கு ஒரு முடி கொடுப்பா. கொடுக்குறேன். ஆனா இந்த முடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பொதுவா எல்லாருக்கும் 500 ரூபாய்க்கு விற்கிறேன். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆளுக்கு 200 ரூபானா 400 ரூபாயா? குடுப்பா. வந்தா மலை போனா மயிறு. டேய், யானை முடிய சொன்னப்பா. சரி கொடுப்பா. அட மடைங்களா, நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? கையில காசு இல்லைன்னு தெருவுல கிடந்த பிளாஸ்டிக்ல யானை முடின்னு சொன்னேன். உடனே வாங்கிட்டீங்களே. அடா 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 அடா, இந்த ஸ்ட்ரைக்ல கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. இந்த சந்தோஷத்துக்கு காரணமே இவர்தான். யோ என்னையா சொல்ற? இவர்கிட்ட யானை முடி இருக்கு. இத வாங்கி கையில கட்டினா உடனே கோடீஸ்வரன் ஆயிடலாம். அப்படியா? ஒரே ஒரு முடிய கட்டினாலே போதுமா? கட்ட கூட தேவையில்ல சாமி. கையில ஒரு முடி இருந்தாலும் கோடீஸ்வரன் சாமி. ஒரு முடிய கையில வச்சிருந்தாலே கோடீஸ்வரனா? ஆமா சாமியா. இவ்வளவு முடி கையில வச்சிருக்கியாடா? இன்னொன்னு பிச்சைக்கார மாதிரியே தானடா இருக்க.